வெளிச்சமூட்டுவதற்காக சொல்லுகிறேன். ஒரு 7 விதிகளை சொல்லுகிறேன். அந்த 7 விதிகளை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். யார் ஒருவர் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களால் ஓரளவு சில உச்சங்களை அடைய முடியும் என்று நினைக்கிறேன். நம்பர் 1, குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. விழும் பொழுதெல்லாம் எழு. யாராவது வந்து எழுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணாத, நீ எழுந்து நில்லு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நாம் விழுந்துபட வேண்டும் என்று வேடிக்கை பார்க்கின்றவர்களுக்கு, விரும்புகின்றவர்களுக்கு நாம் தருகின்ற பதிலடி அவர்களை கோபித்துக் கொள்வதோ பகைத்துக் கொள்வதோ அல்ல. நாம் எழுந்து நின்று வெற்றி பெற்று காட்டுவதுதான் நாம் அவர்களுக்கு தருகின்ற பதிலடி. அதனால் விழும் பொழுதெல்லாம் எழுந்து நில்லுங்கள். 2வது விதி மிக முக்கியமானது. உங்கள் பொருளாதார நிலையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாது. உங்ககிட்ட காசு இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்பதை அடுத்தவர்களிடத்தில் சொல்வதோ, இருக்கிறது என்று அடுத்தவர்களிடத்தில் சொல்லுவதோ யார் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியுடன் வளர்கிறார்கள் என்று உளவியல் சொல்கிறது. வாட்ச் கட்டிட்டு இருக்கிறாங்க, பிராண்டட். ஷூ போட்டிருக்க, பிராண்டட். அதற்காக அவங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்கன்றது உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு. பொருளாதாரத்தை அடுத்தவர்களிடத்தில் வியந்து காட்டுவது கிடையாது. 3வது விதியை சொல்கிறேன். முக்கியமா பெண் குழந்தைகள், அடாலசன்ஸ்ல இருக்கிற பாய்ஸ், என்ன தெரியுமா? உங்களுடைய இமோஷனல் வீக்னஸ் அது 2வது ஆளுக்கு தெரியக்கூடாது. ஏய், அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா சொல்லாத. இருக்குல்ல, கம்முன்னு இரு, உள்ள வச்சுக்கோ. ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்லி, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு அது என்டர்டெயின்மெண்ட் உனக்கு தெரியாது. அவனுக்கு அது பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். உன்னுடைய வீக்னஸ் இருக்குல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள், நீங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க இருக்குது நேரம்? போனை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க? ஆல் அப்பாஸ் ஆன்சர் மீ. நான் சொல்லவா, தனியா போறதுக்கெல்லாம் பயம் கிடையாது. இதை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். இந்த கைத்தண்டது எல்லாம் பாதிக்கப்பட்டதுங்க. வீக்னஸ் இருக்குல்ல, வீக்னஸை, இமோஷனல் வீக்னஸை யாருக்கும் சொல்லாதீங்க. சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேவையில்லாம சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க. சரியா? சில பேர்ல எனக்கு கடந்து போறவங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் மேடம். ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பாங்கல்ல, கடந்து போறவங்களை கூட மன்னிச்சிருவேன். சரி, அச்சோ பார்த்து வந்திருக்கப்படாதா? இவங்களை பார்த்தா எனக்கு வயிறெறிஞ்சு போயிடும். எனக்கு அப்படி சொல்றதுனால என்ன லாபம்ன்ற? விழுந்துட்டேன்ல, விழுந்ததுக்கு அப்புறமா சொல்வியா பார்த்து வரக்கூடாதான்னு? இமோஷனல் வீக்னஸை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்க அட்வைஸ்லாம் நமக்கு சரிபட்டு வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், சில கல்பிரிட்ஸ் இருப்பாங்க, அது நம்ம கூடயே இருக்கும், நமக்கு தெரியாது, அது நம்மளை பயன்படுத்தும். அதனால டோன்ட் ஷேர் யுவர் இமோஷனல் வீக்னஸஸ் டு எனிபடி. அடுத்ததா சொல்லவா? 4வது விதி, மிக முக்கியமான விதியை நான் சொன்னேன். ரிக்ரெட் இருக்குல்ல, சோ நான் இப்படி பண்ணிட்டேன், ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன், ஐயோ எனக்கு இப்படி வருத்தமா இருக்கு அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாதீங்க. அவங்களுக்குலாம் தேவையே கிடையாது. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு தெரிய போகுது, அவ்வளவுதான். உங்க ரிக்ரெட் கழிய போறதில்லை. எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாதீங்க. 7வது, சாக்ரிஃபைசஸ் பண்றீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் இவ்வளோ பண்ணேன், நான் அவ்வளோ பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுடைய பர்சனாலிட்டியை ரொம்ப கீழே கொண்டு போயிடும். இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சும்மா சொல்லல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நமக்கு கெட்டது செஞ்சா அதுக்கு பதிலா நம்ம நல்லது செய்யணும் கிடையாது. நல்லது செய்யணும். அப்புறம் நீ எப்படி அவங்க செஞ்ச தீமையை விட்டுட்டு அவங்களுக்கு நன்மையை செஞ்சியோ அந்த நன்மையையும் சேர்த்து விட்டுடு. சொல்லிக்கிட்டே தெரியாத, நான் இவ்வளோ பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அவ எனக்கு இப்படி பண்ணா, நான் இப்படி பண்ணேன், அவ என்னை கண்டுக்கவே இல்லை, நான் இவளுக்கு இவ்வளோ பண்ணேன். இந்த 7 விதிகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கிறார்கள். மிக முக்கியமான அடுத்த விதியை சொல்லுகிறேன். 5வது விதி, எது உங்களுடையது இல்லையோ அதை தொடாதீர்கள். எது உங்களுடையது இல்லையோ, உங்கள் உடைமை பொருள் எது இல்லையோ அதை தொடாதீர்கள். குழந்தைகள் கனவு காணட்டும், லிபரேட் them. குழந்தைகளே, நீங்கள் வீட்டில் சூழல் அவ்வளோ சுமூகமா இல்லைதான், எனக்கே தெரியும். இல்லை, அம்மா அப்பா ஓஷோ சொல்கிறான், குழந்தைகளை பெற்றோர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது அன்பு செலுத்த முடியாது. உண்மைதான். பல குறைபாடுகள் நமக்கு இருக்கும். தாய் தகப்பன் பற்றி குறைபாடுகள் இருக்கும்.
ஆனால் இந்த தாய் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து அதை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எப்பொழுது ஒருவர் தன் வீட்டு பிரச்சனையை, தன் தாய் தந்தையர்க்கான குறைபாடுகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லையோ அவனோ அவளோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனிதனாக உயர்ந்து வரப்போகிறான் என்று பொருள். இல்லை என்றால் அடுத்தவர்கள் பார்வை உங்களை வளரவே விடாது. அதே போல் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் மனைவி பற்றிய குறைபாடுகளை, உங்கள் குழந்தைகள் பற்றிய குறைபாடுகளை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். அதுதான் நீங்கள் குடும்பத்திற்கு தருகின்ற மிக அடிப்படையான மரியாதை. ஆறாவது, ரொம்ப முக்கியமானது, சுதந்திரத்தை சுவாசிக்க விடுங்கள். குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், கல்வியை போல் ஒரு சுதந்திரம் குழந்தைகளே இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்வதனால், ஒன்றை தெரிந்து கொள்வதனால். காசு என்றால் துணிச்சல் வராது, கல்வி என்றால் துணிச்சல் வரும். கல்வியை துணிச்சலாக நீங்கள் வாழ்வதற்கு, சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதுரையில் சிறை கைதிகள் இருக்காங்க. அந்த சிறை கைதிகள் செய்யக்கூடிய பொருள்கள், அதற்கு ஒரு அங்காடி இருக்கிறது அங்கே, ஃப்ரீடம் அங்காடின்னு. அதை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தான் திறந்து வைத்தேன். என்னை திறந்து வைக்கிறதுக்காக கூப்பிடும் பொழுது, அப்பொழுது இந்த சிறைக்கான ஹெட்டா இருந்தவர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் என்கின்ற ஒருத்தர், டிஜிபி. அங்க அப்படி நிக்கிறேங்க. அதை சொல்ற மனசுல, பெற்றோர்கள் மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய காசு சம்பாதிச்சா போதும் உங்க பிள்ளை நினைக்கிறீங்கல்ல, கிடையாது. உங்க குழந்தையை எதை நோக்கி செலுத்தணுங்கிற சொல்றேன். எது 49 எது 51 சொல்றேன். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் எங்க நான் வேறுபடுறேன்றதை மட்டும் சொல்றேன். பெற்றோர்களுக்கு நான் அந்த கைதிகளுக்காக பேசுகிறேன். 23,000 பேர் தமிழ்நாட்டில் மொத்தம். அவங்க எல்லாருக்கும் பதாகை போட்டு, ஸ்கிரீன் போட்டு என்னுடைய பேச்சு போது பாளையங்கோட்டை, வேலூர் எல்லாம் அந்த பேச்சை ஒளிபரப்புறாங்க. என் முன்னால் ஆயுள் தண்டனை கைதிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் பேசி முடித்தேன். முடிச்சுட்டு வெளியில் வர எனக்கு 8:30 மணிக்கு ஃப்ளைட். 7:10 ஆயிடுச்சு. அங்கே தெற்கு மாட வீதியில் வந்து தேர் கூட்டம், திருவிழா கூட்டம். கார் எடுக்கவே முடியாது. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த போலீஸில் எஸ்பி, அன்னைக்கு மதுரையில் அந்த சிறைத்துறைக்கான எஸ்பி, அவர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில், டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்றார். என்னை பின்னால் உட்கார வச்சு எல்லா க்ரௌடும் இப்படி இருக்க, க்ரௌடுக்கு எதிராக என்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. 2 டிஎஸ்பி வந்து புல்லட்டில் வராங்க. நேராக நாங்கள் வந்து மதுரை ஏர்போர்ட் போகிறோம். மதுரை ஏர்போர்ட்டில் கெஜ்ரிவால் சார் நிற்கிறார். அந்த அம்ரீஷ் கெஜ்ரிவால் சார், போலீஸ் ஆஃபீஸர், அவர் நிற்கிறார். எஸ்பி சார் என்னை பார்த்துட்டு உள்ள நான் போன உடனே எனக்கு மரியாதை செலுத்திட்டு போயிட்டார். அந்த டிஎஸ்பி, அவர் பேர் முத்துப்பாண்டி என்று நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இதை என் குழந்தைகளுக்கு நான் போய் சொல்லணும் மேடம். நாங்கள் மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய டிஜிபியோ அவங்க எஸ்பியும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் பணிபுரிகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த விதத்தில் உயர்ந்து விட்டீர்கள் என்று நான் யோசித்தேன். வேறு எந்த விதமும் கிடையாது மேடம். நீங்கள் கற்றிருக்கக்கூடிய கல்விக்காகத்தான் அவர்கள் இத்தனையும் மரியாதை செலுத்தினார்களே தவிர வேறு எதுவும் இல்லைன்னு. அதனால் தான் சொல்லுகிறேன் பெற்றோர்களே, கற்றவருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. கிடைக்காத வரைக்கும் ரொம்ப ஏங்குவோம். கிடைச்சதுக்கு அப்புறமா அது அருமை தெரியறதில்லை. அது அம்மா அப்பாவுக்கும் தெரியறதில்லை, காதலனுக்கும் தெரியறதில்லை, கணவனுக்கும் தெரியுது. ஒரு குழந்தைய நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவனை நல்லா தான் வளர்க்குறோம் அப்படின்னு அவனு சொல்லட்டுமா? நம்ம புள்ள நல்லவனா இல்லையா, நம்ம புள்ள சரியா போயிட்டு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அளவுகோல் இன்னி வரைக்கும் எந்த பெற்றோர்கள்கிட்டையும் கிடையாது. இந்த உலகத்திலேயே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு ஒன்று பிறந்திருக்குதுன்னா அது நம்ம வீட்டில் நமக்கு பிறந்திருக்கு. என் பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா சார்? ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு பாஸ்டர் மாதிரிலாம் பயந்தெல்லாம் உட்கார மாட்டான். என் முன்னால வந்து நிற்பான். முகம் எப்படி இருக்கும் தெரியுமா மேடம்? அவனை ஆஸ்பத்திரியில் பிறக்கும் போது அவனை வெள்ளை டவல்ல சுற்றி இப்படி கையில் வச்சு பார்த்தேன் தெரியுமா? அந்த மூஞ்சி வச்சுட்டு நிற்பான். அம்மா, இந்த உலகத்திலே நான் சொல்றேன் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது யார்கிட்டனா, நம்ம பெத்தோம்ல
இதுங்க கிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுங்கெல்லாம் முன்னால் உட்காந்துட்டு பார்க்குது, இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. இங்க பாருங்க, ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் இதுக்குள்ள வரேன். நான் பேசி 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 என் பையன் வந்து முடிவு பண்ணிட்டான். அவன் ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான் சார். 8 வயசு. அவன் முடிவு பண்ணிட்டான் வாழ்க்கையிலேயே எங்கள் அம்மா தான் பெஸ்ட் ஸ்பீக்கர்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணா, என்கிட்ட வந்து கேட்குறான், நான் பேச்சு போட்டிக்கு போகிறேன், என்னை ப்ரிப்பேர் பண்ணுன்னு. நான் அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவன் போனான், செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தான். ஏண்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலைன்னு கேட்டேன். அவன் தந்த பதில சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க என்னை விட நல்லா பேசினாங்கம்மா. நான் நினச்சேன் என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்துட்டு இருக்கேன்னு. நான் நல்லா பேசினேன், இந்த நடுவர்களுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு, எனக்கு ப்ரைஸே தரலன்னு வந்து அழுவாம இது என்னை விட நல்லா பேசுச்சு அப்படின்னு ஒருத்தருங்க சொன்னாங்கல்ல, பிள்ளை நிதானமாக இருக்கிறான்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, பேசி பேசி தொண்டை கட்டி போச்சு, வாய்ஸே வரல. 1 வீக் ரெஸ்ட்னு மெடிசன் எழுதி கொடுத்துட்டாரு டாக்டர். பேசக்கூடாதுண்ணா, காற்று தான் வருது. இந்த பயப்புள்ள என்ன பண்ணா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சுல்ல, அந்த பிள்ளைய அவங்க அம்மா அப்பா சொல்லி எங்கள் மம்மி கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த பொண்ணு வந்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடும்னு சொல்லிட்டு என்கிட்ட அடுத்த காம்படிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான். நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் பெட்ரூமில் நிற்க வச்சு கேட்குறேன், டேய் வாய்ஸே இல்லை, எப்படிடா சொல்லி தருவேன்? மாமா ப்ளீஸ்மா, நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா ப்ரைஸ் வாங்கிடுவாம்மா, எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம்மா, அந்த பொண்ணு நல்லா பேசுவாமாங்கிறான். வாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படியோ சொல்லி கொடுத்தேங்க. சத்தம் போட்டு சொல்லி கொடுத்து எனக்கு 10 நாள் 15 நாள் சைலன்ஸில் போட்டார் டாக்டர். அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தேன். அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சிங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா அப்பாவை அந்த பொண்ணு வந்து எனக்கு நன்றி சொல்லலை. அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு பர்த்டே வந்தது. பர்த்டேல அவன் எனக்கு ஒரு நோட் எழுதுறாங்க, என் பிள்ளை, யூ ஆர் த பெஸ்டஸ்ட் மதர் அண்டர் தி ஸ்கை, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க வச்சதுக்கு நான் ரொம்ப நன்றியை உனக்கு சொல்லி அந்த நோட்டை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் வீட்டில். நன்றி செலுத்துகின்ற குழந்தைகள் இருக்கிறார்களா நமக்கு? என்ன பண்ண நீ? எதுக்கு என்ன பெத்த? ஒரு பொருள் வாங்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. இப்படி பேசுகிற குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் எங்கேயோ தவறு செய்கிறோம்னு அர்த்தம். வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் இப்போ வந்துருச்சு கையில். ஒரு குழந்தை வீட்டில் பிறக்கிறது என்றால் பெற்றோருக்கு அது வெறும் பயாலஜிக்கலாக கிடைச்ச கிஃப்ட் கிடையாது. இட்ஸ் a social responsibility. எந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தை எனக்கான சமூக கடமை என்று நினைக்கிறோமோ அவர்கள்தான் நல்ல மனிதர்களை இந்த உலகத்திற்கு உலாவட விடுகிறார். பெற்றோர் என்று நமக்கு பெயர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம தந்தோர் தானே. இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைய தந்தோர், குடும்பத்துக்கு வாரிசை தந்தோர், எலெக்ஷனுக்கு வாக்காளர்களை தந்தோர், சினிமா பார்க்கறதுக்கு ரசிகர்களை தந்தோர் தானே. ஆனால் நினச்சி பார்த்தா இல்லையா, நாம் தந்தோர் இல்லையா? இன்னிலிருந்து முடிவு பண்ணுங்க. நான் வாழ்க்கையில் வெற்றியை ருசித்தவள், மிக மிக துயருற்ற, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வறுமையில் சத்துணவு சாப்பிட்டு மிக மிக தாழ்ந்த ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து மேலே போய் PhD வரைக்கும் போய் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நின்று கொண்டிருப்பவள்.
நான் சாதித்த பெண், சாதித்துக் கொண்டே இருக்கும் பெண். அதனால் நான் சொல்லுவது வெறும் வார்த்தைகள் அல்ல, என் அனுபவம். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள் நிறைய இருக்கு அந்த வேதாகமத்தில். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். It is not physical, it is metaphysical. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். எல்லாருக்கும் தான் எல்லாமே கேக்குது, கேக்குதா? அதான் முக்கியம். நான் சொல்ற பேச்சை என் புள்ள கேட்கவே மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த கேக்குதா? கேக்குதா இல்ல, கேக்குதா? கேட்டுக்கொள்ளுங்கள்.